இந்த பேர் லீலா. நான் ரத்னப்பள்ளியிலேருந்து வந்திருக்கேன் பிஹெச்எம்க்கு படிக்க. இந்த பிஹெச்எம்மில் வந்து படிக்கும் பின்னுக்கு எனக்கு வந்து தெரியாது, சுவிசேஷத்தை பற்றி அறிமுகம் எனக்கு தெரியாது. நான் மற்ற மக்கள்கள் போய்ட்டு நாங்கள் போன இடத்துல போயிட்டு நாங்கள் கிட்ஸ் எல்லாம் கொடுக்குற நேரத்தில் சுவிசேஷத்தை பற்றி நாங்கள் சொல்லி அதை சொல்கிற நேரம் அறிஞ்சிக்கிறதுக்கு இலகுவாக இருந்துச்சு. அவங்களுக்கு போய்ட்டு நம்ம சுவிசேஷம் எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு சொல்கிறதுக்கு இலகுவாக இருந்துச்சு. அதே போல் இதிலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆண்டவரை பற்றி அவங்ககிட்ட எப்படி நம்ம இலகுவாக சொல்கிறதுன்ட்டும், அதாவது ஆத்மா பாரம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியாக வந்துச்சு. அந்த ஆத்மாக்களை நாங்கள் எப்படி நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரதுன்னு இதை பற்றி சுவிசேஷத்தின் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வந்து இந்த நாட்களில் நாங்கள் அப்படி படித்தது அப்படின்னா, சுவிசேஷத்தில் வந்து சுகமளிக்கும் ஊழியத்தை பற்றி நாங்கள் படித்தோம் நிறைய. அந்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்மாக்களை எப்படி சுகமளிக்கிறாரு, ஒரு மனதுருக்கமும் சுகமளிக்கிறார், இரக்கமுடையவராகவும் இருக்கிறார் அப்படின்னு நாங்கள் சுவிசேஷ இந்த ஊழியத்தின் மூலமாக எப்படி அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட வந்து 2 காரியம் இருந்துச்சு. சுவிசேஷத்தின் மூலயமா சுகமளிக்கிறது, மனதுரக்கமும் இரக்கமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி රෙස්ලි මැතිව් අපිට කියලා දුන්න සුව කිරීමේ සේවය කොහොමද කරන්න කියලා. සුව කිරීමේ සේවය කොච්චර අපේ ජීවිතේට වැදගත්ද කියන එක අපිට කියලා දුන්න. සුව කිරීමේ සේවයේදී අපි මොන වගේ දේවල්ද අපි අත්දකින්න ඕනි කියලාත් අපිට කියලා දුන්නා. මොකද සුව කිරීමේ සේවය කියලා කියන්නේ අපගේ සේවයේදී තමයි වැදගත් දෙයක්. අපි සේවය කරන්නේ යම් කිසි ස්ථානයකට ගියාම රෝගීව මනුෂ්‍යයන් ඉන්න පුළුවන්, ඒ පීඩාවෙන් මනුෂ්‍යයන් ඉන්න පුළුවන්. හැම මනුෂ්‍යයෙකුට මොන විදියටද උන්ට සුවය දෙන්න පුළුවන් කියන එක අපි ඉගෙන ගත්තා. ඒ සුව කිරීමේ සේවය කොච්චර වැදගත්ද කියලා කිව්වොතින් අපිට අප මේ ස්ථානයෙන් අපි එළියට ගිහිල්ලා අපි කොහොමද සුභාරංචිය කියලා අපි අනිත් අයට සුවය දීලා ඒ අයව ඒ විශ්වාසය තුළ ගැලවීමට ගේන්න කියන එක අපි හුඟක් දේවල් අපි ඉගෙන ගත්තා. ඒක නිසා මේ ස්ථානයට අපි ස්තුතිවන්ත වෙනවා. මේ සියල්ල අපිට කියලා දුන්න නිසා මේ සියල්ල අපේ ජීවිතේට ඉතාමත් වැදගත් දේවල්. ඒ වගේම අපේ සේවයේ ජීවිතේදීත් අපිට මේ සියල්ල හැමදේම වැදගත් වෙනවා. ස්තුතියි. நான் வந்து பிஹெச்எம்க்கு வந்த புதுசில் வந்து எனக்கு இயேசுவை பற்றி சரியாக தெரியாது. நான் அவருடைய வார்த்தையை நான் சரியாக கற்றுக்கொள்ளலை. ஆனால் இங்கே வந்த பிறகு அவரோட வார்த்தையை நான் வாஞ்சியாக கற்றுக்கொண்டு இங்கே நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க நிறைய கற்று தந்திருந்தாங்க. அதோடு கூட எங்களை டீமாக அனுப்பியிருந்தாங்க. நம்ம சுவிசேஷம் சொல்ல போகும்போது இப்படி சொல்லணும், இப்படி செய்யணும்னு சொல்லி அவருடைய வார்த்தையை நாங்கள் வாஞ்சியாக கற்றுக்கிட்டதுக்கு பிறகு அந்த ஊழியத்தை நான் எப்படி சொல்லணும், மற்றவங்கள்ட்ட எப்படி நான் பேசணும், இயேசுபாவை பற்றி இயேசுப்போட அன்பை நான் எப்படி அவங்களுக்கு சொல்கிறதுன்னு சொல்லி அவங்க வந்து நல்லா கற்று தந்தாங்க. அதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நான் இயேசுவை பற்றி சொல்லவும் அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரிய வைக்கவும் எனக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சிச்சு. இங்கே வந்ததுக்கு பிறகு என்னில் நிறைய மாற்றம். நான் வந்து வாரத்துக்கு முன்னுக்கு வந்து நான் இயேசுவை பற்றி சரியாக தெரிஞ்சிக்காம விளையாட்டுத்தன்மையாக அப்படி இருந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இயேசுப்பாவுக்குள்ளே நிறைய வளரணும், அவருக்காக ஊழியம் செய்யணும்னு இங்கே வந்ததில் எனக்கு ஒரு பெரிய மாற்றம்.